ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. தமிழ்நாட்டுல சில கட்சிகள் சொல்றாங்க ராமர் கோவில் கட்டி, ராமர் கோவில்லாம் நமக்கு என்னையா பிரயோஜனம்? இந்த டிவி எல்லாம் போட்டீங்கன்னா நைட் அந்த விவாதத்துல பேசுறாங்க. 4 பேர் வந்ததுங்க ராமர் கோயிலை கட்டுனால சாதாரண மக்களுக்கு என்னங்க ஐயா லாபம்? நான் சொல்றேங்கம்மா, நீங்க கேளுங்க. உலகத்துல ஒரு கோவிலுக்கு, மசூதிக்கு, சர்ச்சுக்கு எல்லா மக்களும் போறாங்க. இஸ்லாமியர்கள் மசூதிக்கு போறாங்க, கிறிஸ்தவர்கள் சர்ச்சுக்கு போறாங்க, இந்துக்கள் கோயிலுக்கு போறாங்க, எல்லா மதமும் எல்லா இடத்துக்கும் போறாங்க. இன்னைக்கு சவுதி அரேபியால மெக்காங்கய்யா நம்முடைய இஸ்லாமிய சொந்தங்கள் தன்னுடைய புனித ஹஜ் யாத்திரைக்காக ஒரு ஆண்டுக்கு 2 கோடி பேர் போறாங்க. அதன் மூலமாக சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம் $12 பில்லியன். அவ்வளவு பணம் வருதுங்க. ஹஜ்ஜுக்கு போறனால, இஸ்லாமிய சொந்தங்கள் போறனால சவுதி அரேபியாவுக்கு வரக்கூடிய வருமானம். கிறிஸ்தவ நண்பர்கள் வேட்டிக்கனுக்கு போறாங்க போப்ப பார்க்க. போன ஆண்டு 80 லட்சம் பேர் போனாங்க ஐயா ஒரே ஆண்டுல. வேட்டிக்கனுக்கு வந்த வருமானம் $315 மில்லியன் அமெரிக்க ரூபாயில சொல்றாங்க. திருப்பதிக்கு 2.5 கோடி பேர் போனாங்க. போன ஆண்டு திருப்பதிக்கு வந்த வருமானம் 1200 கோடி. அடுத்த ஆண்டு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட் சொல்லுதுங்க, அயோத்தியாவுக்கு 5 கோடி பேர் செல்வார். 5 கோடி பேர் 5 கோடி பேர் போறாங்க. பரவாயில்லைங்கன்னா சாமி கும்பிடுறாங்க, அதனால நமக்கு என்ன லாபம்? இந்த 5 கோடி பேர் அயோத்தியாவுக்கு போறனால உத்தரப்பிரதேசத்திற்கு அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் 4 லட்சம் கோடி. நல்லா யோசிச்சு. தமிழக அரசினுடைய நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடிங்க. நம்முடைய பட்ஜெட் 3 லட்சம் கோடி. அடுத்த ஆண்டு அயோத்தியாவுக்கு செல்லக்கூடிய 5 கோடி சகோதர சகோதரிகள் அங்கே ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரம் மட்டுமே இத்தனை லட்சம் கோடி. இதுல ஹோட்டல் வச்சிருக்கிறவங்க, ஆட்டோ ஓட்டுற சகோதர சகோதரி, பூ விற்கிற அக்கா, எல்லோரும் சேர்ந்துதான் இந்த 4 லட்சம் கோடி பணம். எல்லோருக்கும் சேர்ந்து பொருளாதாரம் 4 லட்சம் கோடி ரூபாய் அயோத்தியா உருவாக்க போகுது. உத்தரப்பிரதேச அரசுக்கு இதன் மூலமாக வரக்கூடிய அரசுக்கு வரக்கூடிய வருமானம் 25,000 கோடி டாக்ஸ் மூலமா. பாருங்க, ஒரு கோவில். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்கு? வேளாங்கண்ணி சர்ச் இருக்கு, எத்தனை இஸ்லாமிய மசூதி இருக்கு, எத்தனை முக்கியமான தர்கா இருக்கு. நாகூர் தர்கால இருந்து எவ்வளவு இருக்குங்க ஐயா? இவங்க இதை எல்லாம் ஒன்னா இணைச்சாவே போதும், சாதாரணமா 3 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை கொண்டு வரலாம். ஒரே ஒரு கோயில் உத்தரப்பிரதேசத்துல, அயோத்தியா கோவில், குழந்தை ராமரனுடைய கோவில் 4 லட்சம் கோடி ரூபாய் வருமானத்தை அடுத்த ஆண்டு ஈட்டப்போம். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.